Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோட கொடியில் இருக்கிற யானை சின்னத்துக்கு தடை கோரிய வழக்கில் அந்த கட்சியோட தலைவர் விஜய் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துட்டு வரும். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் என்கிற இளங்கோவன் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவில் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அந்த யானை சின்னத்தை அவர்கள் அந்த கொடியில பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு சென்னை உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஆனந்தன் நேரில் ஆஜராகி வாதிட்டார். அவர் தன்னுடைய வாதத்துல பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சிக்கு யானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னத்தை அசாம் தவிர பிற மாநிலங்கள்ல பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமே அந்த பயன்படுத்த முடியும் என்று வாதிட்டார். விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அந்த யானைகள் இடம்பெற்றிருப்பது என்பது தேர்தல் சின்னங்கள் விதிகளுக்கு முரணானது என்றும் அவர் வாதிட்டார். ஏற்கனவே இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அனுப்பிய போது தாவேகா கட்சி இன்னும் தேர்தல் ஆணையத்திற்கு பதிவு செய்வதற்கு எந்த ஒரு விண்ணப்பமும் அளிக்கப்படவில்லை என்ற ஒரு பதில் அளிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார். இதையடுத்து இந்த மனுவுக்கு ஏப்ரல் 29 பதிலளிக்கும்படி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.